கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த 5 மாதம் இந்த ஆண்டில் தேவன் நம்மை கிருபையை நடத்தி வந்திருக்கிறார். அவர் நடத்துதலுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, பாதுகாப்புக்காக நாம் நன்றி சொல்லலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. இந்த 6வது மாதத்திலே, ஜூன் மாதத்திலே தேவன் நமக்கு ஊழியத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம், அது சங்கீத புஸ்தகம் 89வது அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனுடைய உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அருமையானவர்களே, தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், அந்த தாவீதை போல தேவன் நம்மையும் தெரிந்திருக்கிறார். தாவீதை எப்படி ஆண்டவர் கண்டுபிடித்தாரோ அப்படியே நம்மையும் அவர் கண்டுபிடித்திருக்கிறார். உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அழிவின் பாதையில் ஓடிக்கொண்டிருந்த நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கென்று அவர் தெரிந்து கொண்டு கண்டுபிடித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தினாலே இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த வார்த்தை இந்த மாதத்திலே சொல்லுகிறது என்னவென்றால், என் தாசனாகி தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனுடைய உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆண்டவருடைய கை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை உறுதியாய் இருக்கும்படி செய்யும். அவருடைய உறுதியான கரம், அவருடைய ஓங்கிய புயம் நம்மை பலப்படுத்தும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இவர்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவத்திற்காக தன் ஜீவனை கொடுத்த அருள்நாதர் இயேசு அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பிதாவாகி தேவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்கிற சந்ததிகளாக, தலைமுறையாக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அது உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம், நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்த அழைப்பு, தேவ அன்பு அது உறுதியாக இருக்க வேண்டும். சூழ்நிலை ஏற்றாற் போல, சமயத்துக்கு ஏற்றாற் போல, உலகத்துக்கு ஏற்றாற் போல, மனிதர்களுக்கு ஏற்றாற் போல நம்முடைய நிலைமை நாம் மாற்றிக்கொள்வது உறுதியான விசுவாசம் அல்ல. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உறுதியான விசுவாசம். நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும், ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய தேவ கரம் உறுதியான கரம். அவர் நம்மை பிடிச்சிட்டாருன்னா விடவே மாட்டாரு, முடிவு வரைக்கும் நடத்துகிற கரம். அதனால்தான் சொல்றாரு, என் கரம் அவனுடைய உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். 2வது ஆண்டவர் கரம், அவருடைய புயம் பலப்படுத்தும். கரம் என்பது ஒரு முழு கையை குறிக்குது. புயம் என்பது அவர் நம்முடைய சரீரத்துல எல்லா பலத்தையும் நமக்குள்ளே கொடுக்கிற இந்த புயம், இந்த கையினுடைய இந்த உச்ச பகுதி, இதை பேர் தான் புயம் அல்லது பிடரி என்று சொல்வார்கள், புயம் என்று சொல்வார்கள். ஆகவே புஜபலம் என்று சொல்வார்கள். ஆகவே அவருடைய புஜபலத்துக்கு ஒப்பாக, அவருடைய புயபலத்துக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது. காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யாருக்கு ஆண்டவர் அவர் உறுதியானவராகவும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராகவும் பலப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார் என்று பார்க்கும்போது, முதல் வசனத்தில் 89ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். தாவீது என்றென்றைக்கும் கர்த்தருடைய கிருபைகளை பாடுகிறான். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். எந்த தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை காலை தோறும் அல்லது நாள் முழுதும் நேரம் கிடைக்கும் போது இரவு வேளைகளில் கர்த்தருடைய நாமத்தை துதித்து அறிக்கையிடுகிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கை உறுதியாக இருக்கும்படி நம்மை உறுதியாய் தேவன் நடத்துவார். அவருடைய உறுதியான கரமும், அவருடைய வல்லமையுள்ள பராக்கிரமம் செய்கிற அவருடைய புயமும் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் இந்த மாதம் முழுவதும் நடத்தும். அடுத்தது, கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே சாபிப்பேன் என்றேன். என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றார். ஆணையிட்டு கொடுக்கிறார், சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். எனக்கு பிரியமான பிள்ளைகள், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படிப்பட்ட இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை கர்த்தர் நீதிமானாக்கி அவருடைய வல்லமையுள்ள கரத்தினாலும், அவருடைய வல்லமையுள்ள புயத்தினாலும், அவர் உறுதியான கரத்தினாலும் நம்மை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், நடத்துவார், நன்மை செய்வார். எல்லா கிருபைகளையும் கொடுத்து
நாள்தோறும் நம்மை பாதுகாப்பா. இந்த மாதம் முழுதும் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் என்னைக்கும் இருந்து ஆசீர்வாதமாய் காப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவரே, தலைமுறை தலைமுறைக்கும் எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆகவே நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்மால் அழைக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் மேல் உறுதியா இருக்கிறபடியா நன்றி. உறுதியுள்ள உம்முடைய கரம் ஆண்டவரே, பலமுள்ள உம்முடைய கரம், பராக்கிரம் செய்கிற உம்முடைய கரம், பராக்கிரம் செய்கிற உம்முடைய புயம் ஆண்டவரே எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது எங்களுக்கு எதிராக இருக்கிறவன் யார்? ஆகவே நாங்கள் ஜெபத்திலே உறுதியா இருக்க, விசுவாசத்திலே உறுதியா இருக்க, ஆண்டவரே நம்பிக்கையிலே உறுதியா இருக்க, அன்பிலே உறுதியா இருக்க, தேவன் தாமே எங்கள் உள்ளங்களிலே நல்ல ஆவியை ஊற்றி எங்களை ஆண்டவரை முடிவு புரிந்தோம். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஆண்டவரே ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை தயவு செய்யும்படியா ஆசீர்வதியும். கேட்கிற அத்தனை பேர் குடும்பங்களிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. கிருபையின் வாசல் மீட்பர் ஊழியத்தின் சார்பிலே நாங்கள் குடும்பங்களுக்காக ஆண்டவரே, பங்காளர்களுக்காக, எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், எங்களை நேசிக்கிறவர்கள், தாங்குகிறவர்கள் அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய கரம் ஒவ்வொரு நாளும் அவர்களோட கூட உறுதியா இருந்து ஸ்திரமா இருந்து ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உடைய புயம் ஆசீர்வாதமாக நடத்தும்படி இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், தாழ்த்தி வேண்டுதல் செய்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. ஸ்தலத்தை என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, என் வாசஸ்தலம் அவளிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். அப்போ பாருங்க, தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனத்தை நான் தான் பரிசுத்தப்படுத்துவேன், நான் தான் ஆசீர்வதிப்பேன், நான் தான் அவங்கள நன்மையான இடத்துல கொண்டு போவேன், நான் அவங்க நடுவில் இருப்பேன், அவங்க பரிசுத்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் அவங்கள ஸ்தாபிப்பேன். அப்படின்னா ஸ்தாபிப்பேன்னா ஏற்படுத்துவேன், உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக ஆண்டவர் அமைதியாய் குடியிருக்க செய்வாராம். எப்படிப்பட்ட இடத்துல அமைதியாய் குடியிருக்க செய்வார்? யோசுவா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கே 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் யோசுவா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்திருந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. யுத்தம் ஓய்ஞ்சாதான் அமைதல் உண்டாகும். யுத்தம் பண்ணுகிற ஆவிகள், நம்மோட போராடுகிற ஆவிகள் வரும், சண்டை பண்ணுகிற ஆவிகள், துறைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போடும். நம்ம அமைதியாக இருக்கிறத பிசாசு விரும்பாது. நமக்கு எதனா ஒரு சஞ்சலத்தை கொடுக்கணும், நமக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்கணும், ஒரு போராட்டத்தை கொடுக்கணும். இதுதான் பிசாசு வேலை. ஆனால் அதை தாண்டி இது பிசாசின் தந்திரம், இது பிசாசு விரித்த வலை, இது பிசாசினுடைய கண்ணின்னு நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா ஒரு அமைதியில் உள்ள ஜீவன் செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி ஒரு அமைதலை கொடுத்தாரோ அதே போல் கொடுப்பார். அடுத்தது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவளுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரீஷாதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை
கூசான் ரிஷாதாயின் மேல் பலம் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதியாக இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணம் அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போது பாருங்கள், இந்த ஒத்னியேல் என்கிற அந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் அங்கே ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். யுத்தங்களில் ஜெயிக்க, யுத்தத்தை முறியடிக்க ஒரு தேவ மனுஷனை, ஒரு இரட்சகனை அங்கே எழுப்புகிறார் என்று நாம் அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அங்கே சொல்கிறாரு, காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். இஸ்ரேல் மக்களுக்காக ஆண்டவர் ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததனால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்ணார்? பெரிய விடுதலையை, சமாதானத்தை, யுத்தமில்லாத நாட்களை தேவன் கொடுத்தார். தேவ ஜனங்கள் அமைதலாய் குடியிருக்கும்படி ஆண்டவர் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். கடைசியாக நாம் வாசிக்கிறோம், ஒரு அமைதலை உண்டாக்குறவர் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து. வேதத்தில் வாசிக்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கப்பலின் பின்னணியிலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அமைதியாய் தங்கும் இடத்துல, அமைதியாய் குடியிருக்கிற இடத்துல, அமைதியான ஒரு தாவரத்தில், நிலையான வாசஸ்தலத்தில் தேவன் நம்மை இந்த மாதம் நடத்தும்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். காற்று அடிக்கலாம், கடல் கொந்தளிக்கலாம், நம்ம போகிற வாழ்க்கை படகு ஆடலாம், பயப்பட வேண்டாம். காரணம், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆகவே அவர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பார். கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தின்படி இந்த மாதம் சொன்னார், என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டு இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்ன இந்த வாக்குத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனம் என்று கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை பார்த்து ஆண்டவரே நீர் சொன்ன அந்த அளவற்ற அன்புக்காக, அழைப்புக்காக, கிருபை வரங்களுக்காக நன்றி. நிலையான வாசஸ்தலங்களில், அமைதியாய் தங்கும் இடங்களில், ஆண்டவரே சமாதான தாபரங்களில் எங்களை வைத்து, எங்களை போஷித்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை காத்து, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் நித்தமும் நடத்த போவதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிலையான ஆசீர்வாதம், நிலையான சம்பாத்தியம், நிலையான சமாதானம், நிலையான கர்த்தாவை பாதுகாப்பு எப்பொழுதும் காணப்பட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிருபையின் வாசல் மீட்பர் ஊழியத்தின் சார்பிலே இந்த வாக்குத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.